ஜெய் குருதேவ் இது அஸ்வமேத யஜ்யத்தை பற்றி சொல்லியிருக்கார். அது திருப்பதியில் அஸ்வமேத யஜ்யம் நடக்கும்போது அப்போ சொன்னார், தினம் 5 பேருக்கு லெட்டர் போடுங்கோ அப்படின்னு சொன்னார். அப்போ காலம் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி லெட்டர்னு இருந்தது. இப்போ காலத்தில் நம்ம மெசேஜ் போட்டாலே போகிறோம். தினம் ஒரு 5 பேருக்கு மெசேஜ் போடுறதுக்கு நமக்கு ஒன்றும் கஷ்டம் கிடையாது. அதை கூட எத்தனை பேர் பண்ணுறா என்னன்னு தெரியல. ஆனால் இதை பற்றி ஒன்றும் புரியாமல், அந்த அஸ்வமேத யஜ்யத்தை பற்றி ஒன்றும் புரியாமல் நிஷ்பிராணமான நிஷ்வீரியமான தேஜோ வீரியமான லைஃப்பை நடத்தின்னு இருக்கோம். அதை புரியாத அசட்டுத்தனமாக நம்ம இருக்கோம். இதை நாம் என்னவோ நினச்சிட்ருக்கோம், பெரிய குருவோட நம்ம லிங்க் ஆகிருக்கோம், அவளோட நம்ம அவள் சொல்கிறபடி கேட்குறோம் அப்படின்னு ஒரு பிரமை. தயவுசெய்து அந்த பிரமையை வெளியில் கொண்டு வராத, அந்த காட்டிக்காத. எந்தவித லாபமும் இல்லை. நான் அத்தனை பெரிய குருட்ட இருந்தாலும் நான் ஒன்றும் கற்றுக்கலன்னு சொல்லு. அப்போ மிச்சம் இருக்கிறவாளுக்கு அதை பற்றி நன்னா புரியும். நீ எந்த தப்பு வழிக்கு போயின்னு இருக்கங்கிறது அவளுக்கும் புரியும். அவளும் அந்த தப்பை பண்ண மாட்டான். எதுக்கு நம்ம யஜ்யம் பண்ணுறோம்? ஆத்தியாத்மிகத்துக்கு வழிக்கு அற்புதமான வழி பற்றி குரு சொல்லியிருக்கார். அமாவாசை பௌர்ணமி பசுபந்த யஜ்யம், அக்னி சோம யஜ்யம், வாஜ்பேயி யஜ்யம், சத்கிருதுவோட 100 வாஜ்பேயம் பண்ணாக்க ராஜசூய யஜ்யம் அப்படின்னு. பிராண வித்யை யஜ்யத்திலிருந்து மாயமாய் போயிடுது. இப்போல்லாம் யஜ்யம் உன்னத கிரமமும் மாயமாக போயிடுது. அதாவது பிராண வித்யோட ஒரு வேல்யூவும் தெரியல. யஜ்ய விதையை அதில் என்ன கிரமம் இருக்குது அதையும் நம்ம புரிஞ்சுக்கல. யஜ்யம் இருக்குது, கர்மகாண்டம் மட்டும்தான் இருக்குது. அது ஞானஹீனமாக இருக்குது. ஒரு டாக்டர் இருக்கார், அவரோட புள்ள சின்ன வயசு, அவன் ஸ்டெதஸ்கோப்பை வச்சு வரவாளெல்லாம் பார்க்குறான். அவன் அப்பா டாக்டர், அவனும் டாக்டர். ஆனால் அந்த ஞானம் இருக்கா, சுவாத்தியாயம் இருக்கா? நம்மளாம் இந்த தப்பு தான் பண்ணுறோம். டாக்டராக இருக்கிறவா அப்பப்போ அவளோட ஞானத்தை சுவாத்தியாயம் பண்ணி இம்ப்ரூவ் பண்ணிக்கணும். அன்றைக்கி 5 வருஷம் படித்த படிப்பை வச்சுட்டே டாக்டர் உத்தியோகம் பண்ண முடியாது. பேஷண்ட்ஸ் யாரும் வரமாட்டா. அப்படி இருக்கும்போது நம்ம இப்போ வெறும் கர்மகாண்டம் மட்டும்தான் பண்ணுறோம். அதில் ஒன்றுமே உபயோகம் கிடையாது. அனுசாரலு அப்படின்னா என்ன செய்யணும்னு தெரியாதவா நம்ம. ஸ்கூலில் காலேஜில் படிக்கிறவாளுக்கு ப்ராக்டிக்கல் தியரி அந்த மாதிரி ஒரு மாதிரி ரிதமாக வந்துட்டுருக்கோம். அப்போ அவள்கிட்ட நாங்கள் கேட்போம், உன்னோட லட்சியம்லாம் என்ன அப்படின்னு சொல்லிவிட்டு அன்றைக்கி அவளுக்கு என்ன சப்ஜெக்டு சொல்லணுமோ என்ன பண்ணணுமோ அதை மட்டும்தான் சொல்லுவோம். அப்போ ப்ராக்டிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் ப்ராக்டிக்கல் பண்ணுவாள். அதை செய்யாமல் அனுப்பினா வேஸ்ட்டு. அவளுக்கு எதுக்காக பண்ணுறோம் என்ன அதெல்லாம் ஒன்றுமே கான்செப்ட் தெரியாமல் அவளை போய் நீ ப்ராக்டிக்கல் பண்ணுனாக்கா அது வேஸ்ட் ஆகிடும். அதெல்லாம் வெறும் சவுண்டு தான் இருக்கும். நானே எல்லாம் தெரிஞ்சுட்டேன், மற்றவாளுக்கு ஒன்றுமே தெரியாது அப்படிங்கிறது தான் இப்போ நடக்கிறது. நம்ம பூஜை பார்க்கும்போது சுபவாசரே இது சுபர்திதவ் சுபநாம அப்படின்னு சொல்கிறோமே தவிர என்ன கிழமை என்ன வருஷம் என்ன கோத்திரம் அதெல்லாம் பார்த்து நம்ம சொல்கிறதே கிடையாது. புஸ்தகத்துலேயும் டாட் 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 போட்டிருக்கு, அந்த டாட் டாட் டாட்டே நம்ம பண்ணுறோம். இது நம்ம சொன்னாக்கா புரிஞ்சுக்கல.
எங்கேயுமே தெரியாத போது என்னத்தை சொல்கிறது அவளுக்கு? அனாவசியம் வாக்குவாதம் தான். எனக்கு என்ன புரிஞ்சுது, சொன்னபடி ஃபாலோ செய்கிறேனா அப்படின்னு நம்ம கவனிக்கிறோம். அஸ்வமேத யஜ்யம் செய்ய போகிறோம், அதை புக்கை படிச்சுண்டு அதை புரிஞ்சுண்டு செய்யணும். அப்போ புரிஞ்சுண்டு வேலை செய்யும்போது அஸ்வமேத யஜ்யத்தில் நமக்கு அது என்ன கான்செப்டுங்கிறது நல்லா தெரியும். கான்செப்ட் தெரிஞ்சால் ஒன்றையும் அறியாமல் அந்த பாவம் வரும். அட்லீஸ்ட் இப்போ புக்கு படிங்கிறோம், அட்லீஸ்ட் இந்த ஸ்பீச்செல்லாம் தினம் கொடுத்துட்டுருக்கோமே ஒரு மாதமா, அந்த ஸ்பீச்சை நல்லா கேட்டுட்டு அதை போனேன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு புரியும். ஒரு தடவை படிச்சுட்டு ஒரு தடவை கேட்டுட்டு புரியல அப்படின்னு எடுத்து வைக்க முடியாது. இது புரியாத சப்ஜெக்டு தான். இது ஒரு தடவை இல்லை, 4-5 தடவை கேட்டுட்டே இருக்கணும். கேட்டு 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 தான் புரியும். அஸ்வமேத யஜ்யத்தில் எல்லோரும் கலந்துக்கோங்க அப்படின்னா, மாஸ்டர் எனக்கு ரொம்ப வேலை இருக்குது அப்படின்னா, ஆமாப்பா உனக்கு வேலை தான் இருக்கும், உனக்கு இது காலியாகவே டைம் இருக்காது, பரவாயில்ல அப்படிங்கிறோம். அஸ்வமேதத்துக்கு நீ கொடுக்குற வேல்யூ அவ்வளோதான். நீ இவ்வளோ ஒரு மாதமாக ஸ்பீச்சை கேட்டு உனக்கு இவ்வளோ தான் இருக்கும்போது உன்னை என்ன சொல்கிறது? நீ வெளியில் நடக்கிற இதுக்கு மானசீக ஸ்திதிக்கு விக்தியின் மானசிதி கூறுறது. பிரயோகம் தெரியணும், கர்மா சப்தம் எல்லாமே தெரியணும். அநேக உள்ள இருக்கிற ரகசியம்லாம் இதில் இருக்குது. இது பேசிக் கர்மாலாம் இதில் இருக்குது. இன்ஜினியரிங்லாம், அதாவது இன்ஜினியர் படிக்கிறான், இன்ஜினியர் படிச்சுட்டு அவன் ஒரு பில்டிங் கட்டுறான். அந்த மெயினாக இருக்கிற இன்ஜினியருக்கு இது எதுக்காக கட்டுறோம், இந்த பில்டிங் எப்படி வரணும் அப்படிங்கிறது அவனுக்கு ரூட் காசு, அது எப்படி வரப்போகிறது, எதை என்ன செலவு அப்படிங்கிறது அவனுக்கு ஈச் அண்ட் எவ்ரி திங் தெரியும். ஆனால் அவன்கிட்ட வேலை பார்க்குற ஒர்க்கர்ஸுக்கு இது ஆல்ரெடி தெரிய வேண்டாம். அதே மாதிரி இங்கிலீஷில் 26 லெட்டர் தான் இருக்குது. அந்த 26 லெட்டரை படிச்சுட்டு கிராமரை படித்தாக்க தான், கிராமர் அல்ஃபபெட் தெரிஞ்சாதான் எல்லாத்துக்குமே உபயோகப்படுத்த முடியும். அது தெரிஞ்சு கொடுத்தனா இங்கிலீஷில் எல்லா நாவலு புக்கு எல்லாம் படிக்க முடியும். சாமானியதாக கர்மம் இருக்குது. அதாவது நம்ம அக்னி 4 விதமாக இருக்குது. தட்சிணாக்னி, காரக பத்யாக்னி, ஆஹாக்னி, உத்ராக்னி. இதை 4 நம்ம சரீரத்தில் இருக்குது. அக்னி பிராண வித்யை எல்லாம் ஒன்று தான். சுவாசம் இதுக்கு உள்ள லிங்க்கு பார்த்துக்கோ. ரொம்ப கேர்ஃபுல்லாக கவனி. நிறைய விஷயம் சொல்கிறேன். இப்போ எனக்கு மூடு இருக்குது, நிறைய விஷயம் சொல்கிறேன். நீ புரிஞ்சா சரி, புரியலையா சரி, அதை பற்றிலாம் நான் கவனிக்க மாட்டேன். அட்லீஸ்ட் கேட்குறியா, உனக்கு இதனோட இது புரியல, இப்போ எனக்கு புரிஞ்சுட்டு நீ கேட்குறேன்னா அப்போ சொல்கிறதுக்கு ஆள் கிடையாது. இப்போ கேட்கலான்னு நீ எப்போவுமே கேட்க மாட்டேன். எல்லா சம்ஸ்காரமும் இருக்குது. இதுக்கு முன்னாடி நீ இதுக்கு முன்னாடி ஏதோ கொஞ்சம் அதிர்ஷ்டம் பண்ணியிருக்க, அதனால் இப்போ இங்கே உட்காந்து கேட்குற. இதை 10 தடவை கேட்கணும். இது உடனே புரிகிற மாதிரி ஒரு ஸ்டோரி சப்ஜெக்ட் இல்லை. ஒவ்வொரு தடவை நீ இந்த ஸ்பீச்சை கேட்கும்போதும் ஒவ்வொரு விதமாக பாயிண்ட்டு கிடைக்கும். அட்லீஸ்ட்டு நீ கேட்டதை 4 பேருக்கு சொல்லு, அல்லது நீ கேசட்டை 4 பேருக்கு தான். அதாவது இப்போ என்ன பண்ணால், இந்த ஸ்பீச்சு நீங்கள் கேட்குற உங்களுக்கு புரியலன்னா இதை நீங்கள் 4 பேருக்கு அனுப்பலாமே, அவன் கேட்கட்டும். அப்புறம் எல்லோரும் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணி கூட நீங்கள் புரிஞ்சுக்கலாமே. ரிப்பீட் பண்ணு. பிராண வித்தியில் ரிப்பிட்டேஷன் ரொம்ப முக்கியம். நக அபியாசம். அபியாசங்கிறது பிரயத்தனம் பண்ணுறது.
ரெப்பிட்டேஷன் மாதிரி மறுபடி கேட்குறது, திருப்பி 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 மனசில் கேட்கணும். இப்போ சொன்ன 4 அக்னி என்ன, அதை கவனி. தட்சிணாக்னி, காரபத்யாக்னி, அவ்யாக்னி, உத்ராக்னி. பேரை முதல்ல கவனி. ரேச்சக, அந்தக, பூரக, ரேச்சக, பூரக, பாவக, அந்தக. பிராணன் சுவாசம் சம்பந்தம் இருக்குது. சுவாசம் நம்ம சரீரத்தில் பிராணம் இருப்பதற்கு அத்தாட்சி. அது நிதர்சனம் மட்டும்தான் சுவாசம் உபயோகப்படுறது. அக்னி மாத்திரமே சுவாசத்துக்கு ரொம்ப முக்கியமாக தேவைப்படுறது. ஆக்னேய திசையிலிருந்து வருது. ஒரு முறை கேட்டால் நினைவு வராது, 5-6 தடவை திருப்பி திருப்பி கேட்கணும். உனக்கு டைம் இருக்காது, இது கேட்குறதுக்கு டைம் இருக்காது. பூர்வ காலத்தில் ஸ்ரவணம் தான் வேத விஞ்ஞானத்திற்கு பேஸு. அப்போ அதை வேதம்லாம் அந்த மாதிரி கேட்டு கேட்டு வந்தது தான். அப்புறம் புஸ்தகம் வந்ததுனால கேட்குறது குறைஞ்சி போயிடுது. நிறைய விஷயம் சொல்கிறேன், நீ கேட்குற, நன்னா பயன்படுத்திக்கோ. ரெப்புடேஷன் ரொம்ப முக்கியம். தட்சிணாக்னி, காரபதயாக்னி, அவ்யாக்னி, உத்ராக்னி, ரேச்சக, பூரக, அந்தக, பாக்கிய கும்பக. எந்த பிராணிக்கும் சம்பந்தப்பட்ட பேச்சு இது. அப்போ ஆகுதி அக்னியில் போடுவா. உன்கிட்ட அக்னி இருந்தால் தான் அந்த அக்னிக்கு பிராணசக்திக்கு போட முடியும். பிராணசக்தி போட்டால் தான் கர்மகாண்டம் நடக்கும். இப்போ வரல, புரியல அப்படின்னா எப்பவுமே வராது. குழந்தையில மட்டும் அடித்து கொண்டு போய் இந்த எல்கேஜியில் ஸ்கூலில் சேர்க்கறது, அவள் படித்த உடனே இந்த கிளாஸ் அந்த கிளாஸ்ன்னு அவளை மூச்சு விட முடியாமல் செய்ய வைக்கிறியே, நீ கொஞ்சம் கஷ்டப்பட. நீயே உனக்கு கெட்டியாக சொல்லிக்கணும். அக்னி பிராணசக்தி. அது பிராணசக்தி இல்லைன்னா பிரஜ்வலன் ஆகலை. அது பிரஜ்வலன் ஆகலைன்னா கர்ப்பகாண்டம் இல்லை. இந்த சப்ஜெக்டை கற்றுக்கணும்னு தீவிர ஆசை உனக்கு வரணும். உனக்கு அந்த ஆசை வரல, இந்த வித்தியை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு உனக்கு வரல, பரவாயில்ல. குரூப் பீப்புள் ஏற்பட்டால் அது ஒரு வேளை வரலாம். எப்போ வேணும்னு நீ நினைக்கிறியோ அதாவது அப்போ வரும். நீ இப்போ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து சிகரெட் பழக்கத்தை உண்டாக்குறா, உங்களை கற்றுக் கொடுக்குறா. ஃபஸ்ட்டு டைம் சிகரெட் பிடிக்கும்போது உங்களுக்கு அது ஒத்துக்கிறதில்ல, இரும்பல் வரும், அனீசியாக இருக்கும். ஆனாலும் அந்த பழக்கத்தை நன்னா பிடிச்சிக்கிற இல்லை. அந்த பழக்கம் ஒரு தடவை நன்னா வந்தாச்சுன்னா திரும்பி போகவே போகாது. குழந்தையில ஸ்கூலுக்கு எழுதி கொண்டு அனுப்புகிற மாதிரி அந்த மாதிரி அழ வச்சுட்டு பண்ணுறோமே, அந்த மாதிரி ஏன் நீ கெட்டியாக இதை கேட்கணும்னு நினைக்க மாட்டேற? சேலஞ்சாக எடுத்துக்கோ. நீயே உன்னை சொல்லிக்கோ. பிடிக்காது தான், உன்னோட லைஃப் பேட்டர்னே மாற போகிறதே. நான் இப்படி சொல்லும்போது ரொம்ப அப்படியே வருத்தப்பட்டு அழற மாதிரி நடிக்காத. இந்த வித்யா இல்லாமல் நம்ம ஜீவிக்கவே முடியாது. நம்ம ஜீவிக்கணும் அப்படின்னா, நம்ம லைஃப்பில் வாழணும் அப்படின்னா இந்த சப்ஜெக்ட் ரொம்ப முக்கியம். நிஜமாகவே உனக்கு ஆத்தியாத்மத்தை தெரிஞ்சுக்கணும், இது புரியல அப்படின்னு உனக்கு அழுக வந்ததுன்னா அதை மனசை அசைச்சு பாரு. அப்போ இது ஸ்பீச்சை, இந்த ஆடியோவை கேளு. டிசம்பர் 23 7 வரைக்கும் திருப்பதியில் யஜ்யம் நடக்கிறது. பார்ட்டிசிபேட் பண்ணு. மற்றவாளை அனுப்புறத விட நீ போ. பாம்பேயில் பிப்ரவரி 21
25 வரைக்கும் யஜ்யம் நடக்கிறது. இந்த மாதிரி யஜ்யம் நடக்கிறது அப்படின்னு எல்லாருக்கும் சொல்லு. அவளெல்லாம் அழைச்சிட்டு போ. அவளுக்கெல்லாம் அட்ரஸை சொல்லு. இந்த அஸ்வமேத யஜ்யத்தை பற்றி உனக்கு தெரிஞ்ச ஸ்பீச்செல்லாம் இப்போ வந்திருக்கிற ஆடியோலாம் 10 பேருக்கு அனுப்பு. குரூப்பாக காயத்ரி பண்ணு. வீட்டுக்கு வீடு போய் சொல்லு, யஜ்யம் நடக்கிறது, வாங்கோ வாங்கோ அப்படின்னு. இப்போல்லாம் போகிறதுக்கு கூட அவசியம் கிடையாது. வீட்டில் உட்காந்து மொபைலில் மெசேஜ் போட்டாலே போகிறோம். அதுக்கு கூட நமக்கெல்லாம் சோம்பேறித்தனமாக இருக்குது. எதுவுமே கஷ்டப்பட வேண்டாம், எனக்கு வேணும் அப்படின்னா எதுவுமே வராது. அதிகமான சக்தி கிடைக்கும். பிராணசக்தி அதிகமாகி பாகிய பிராணசக்தியோட ஒத்து அது அதிகரிக்கிறது. உனக்கு மட்டும் பிராணசக்தி அதிகமாகிறதில்ல, வெளியிலையும் பிராணசக்தி நன்னா அதிகமாகுது. இப்போ இந்த சப்ஜெக்ட் முடியாது அப்படின்னு டீச்சரை மாற்றலான்னு நினைக்காத, மாற்ற முடியாது. யஜ்யம் எங்கே நடந்தாலும் ஒரு ஸ்தம்பம் இருக்கும், அதுதான் பலிபீடம்னு சொல்லுவாள். அது துவஜஸ்தம்பம் மாதிரி இருக்கும். அதுக்கு பேர் யூபம்னு பேர். தேவாலயத்திலேயே கூட இந்த இது இருக்கும். எஜமான் பத்தினியை கட்டுவது போல் வியக்தி யூபத்தில் கட்டுறா. பசுப்பந்தம் தீட்சை எடுத்தின எஜமான் யூபதியாக கட்டுவா. பசுபந்த யஜ்யம்னா சரீரத்தில் பிராணசக்தி எப்போ எதிரெதிராக இருக்கோ, எப்போ கலந்து போகிறதோ அது நன்னா தெரியணும். யஜ்யத்தோட எல்லாமே கர்மம் யாவுமே எஜமானினுடைய ஆத்தியாத்மிக முன்னேறத்துக்கு பயன்படுறது. ஸ்ரத்தை இல்லாமல் யஜ்யம் செய்யக்கூடாது. அர்த்தம் அப்படின்னா பாகியத்தில் ஒய்ஃப் இல்லாமல் யஜ்யம் செய்கிறத சொல்கிறா. அதாவது அர்த்தத்தை நம்ம அனர்த்தமாக புரிஞ்சுக்கிறோம். எஜமானோட ஒய்ஃபு அப்படிங்கிறது ஸ்ரத்தை தான். அந்த எஜமானோட ஸ்ரத்தை அதை தான் சொல்கிறது. மனுவோட ஒய்ஃபு ஸ்ரத்தா அப்படின்னு பேர். பத்தினி இல்லாமல் யஜ்யம் இல்லை. நாம் விதவிதமாக அர்த்தம் செஞ்சுக்கிறதுல ரொம்ப கெட்டிக்காரா. கடைசியில் என்ன சொல்லுவான், ராமன் ஒய்ஃபு இல்லாமல் யஜ்யம் பண்ணக்கூடாது, அதனால தான் அவர் கோல்டில் இது வச்சுட்டு பண்ணினார் அப்படின்னு சொல்லுவோம். அதில் ஒரு பாட்டெல்லாம் வேறு. நம்ம சிலத இதெல்லாம் தெரியாமலே அது ஒருத்தர் சொல்லி 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 அதே பழக்கமாகி அதே விஸ்வம் எல்லாம் வியாபிச்சுடுறது. எஜமான் எதுக்காக யஜ்யம் செய்கிறார்? யூபம் சொல்லும். இப்போ காலேஜ் கட்டுறான்னா இது எந்த காலேஜு, சயின்ஸ் காலேஜா, ஆர்ட்ஸ் காலேஜா, அப்படி இன்ஜினியரா, எதில் ஸ்பெஷல், அதெல்லாம் சொல்கிறோம். அதுபோல தான். அதாவது துவஜஸ்தம்பத்தில் எந்த தேவதா சக்தி நீ உபாசிக்க முடியும் அப்படிங்கிறது சொல்கிறது. ஸ்ரத்த லட்சியம். எஜமான ஒய்ஃபை ஸ்தம்பத்தில் கட்டுறா அப்படின்னா உன்னோட ஸ்ரத்த லட்சியம் இருக்கவும் எங்கே போகிறது? ஸ்ரத்த லாபமாக பூர்த்தி ஆகுது. யஜ்ய ஸ்ரத்தா பாவனையோடு செய்யணும். சரீரம் எப்போதும் ஸ்ரத்தையோடு பண்ணும்போது தான் அதனுடைய லாபத்தை நம்ம அனுபவிக்க முடியும். அநேக கர்மங்கள் சரீரத்தில் ஆக்டிவேட் செய்தாலும் ஒரே ஒரு சங்கேதகம் இந்த யஜ்யம் பண்ணுறதுனால அது ரொம்ப மிராக்கிளாக நிறைய மாறுதலை கொண்டு வருது. பரிபூர்ண வேலை மாமூல் மனுஷாளுக்கு, அதாவது ரொம்ப பரிபூர்ணமான ஒரு வேலை மாமூல் மனுஷாளுக்கு உள்ள நிறைய இடைஞ்சல்கள்லாம் இருக்கும். ஸ்ரத்தையோடு சேர்த்துட்டு இதை யஜ்யம் செய்யணும். எது செய்தாலும் சத்தியம்,
லட்சியம் வேணும். என்ன பண்ணினாலும் லட்சியம் வேணும். சாதகனுக்கு அவனோட இடப்பிங்கள சுவாசம் மேருதண்டத்திலேயே சுற்றுறது. அங்கிருந்து தள்ளி போகாத ஒரே ஒரு லட்சியமாக இருக்குது. தனிப்பட்ட சேதனத்துவம் பிரம்மாண்ட சேதனத்தோட லிங்க் ஆகுது. எப்படி ஏகீகரணம் செய்கிறது? யூபம் கட்டப்பட்டது. இடப்பிங்கள தேவதையை துவஜஸ்தம்பம், அதாவது நம்ம சரீரத்தில் பேக்போன், பிரகிருதியில் உள்ள சூரியன் சந்திரன் நம் சரீரத்தில் உள்ள சுவாசத்தோட சம்பந்தம் தெரிஞ்சுக்கிறது. இதான் கர்மகாண்டம் உத்தேசம். சுஷும்னா நாடி கீழே 3 அங்குலத்தில் சுற்றி குண்டலினி சக்தி உபயோகமாகுது. எஜமானோட ஒய்ஃபு யூப சம்பத்தில் கட்டப்பட்டவா. குண்டலினி சக்தி எங்கே இருக்குன்னு மேரு தண்டத்தில் கீழே சுற்றிட்டு இருக்குது. அது எப்படி எங்கே அப்படிங்கிறது குரு மூலமாக தான் தெரிஞ்சுக்கணும். அதாவது மெயின் சுவிட்ச் இருக்குது. மெயின் சுவிட்சை நம்ம போய் ஆப்ரேட் பண்ணக்கூடாது. அதுக்காக தான் நம்ம வீட்டில் இந்த மெயின் சுவிட்சை ஆஃப் பண்ணி வச்சுடுறோம். அப்போ சின்ன குழந்தையெல்லாம் சின்ன சின்ன சுவிட்செல்லாம் ஆன் பண்ணி விளையாடாது அப்படின்னு. புக்ஸ், நீ என்ன நினைப்ப புக்ஸ் இருக்குது புக்ஸ் மூலம் படிச்சுக்கலான்னு. புக்ஸ் மூலம்லாம் இதை ஃபாலோ பண்ண முடியாது. நன்னா அனுபவித்து அதை பற்றி தெரிஞ்சு உனக்கு நன்னா வழிகாட்டுறவா ரொம்ப முக்கியம். அதை குருவே சொல்லுவார். உனக்கு நிஜமாகவே இதை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னு ஒரு அவா இருந்ததுன்னா, ஆத்மார்த்தமாக ஒரு அர்ஜி இருந்ததுன்னா, குரு உனக்கு தீர்த்து வைப்பார். அதே ஸ்ரீராம சர்மா ஆச்சாரியா சொல்லிருக்கார், உனக்கு ரொம்ப தெரிஞ்சுக்கணுன்னு ஒரு அவா தூண்டினா 200 வருஷத்துக்கு இல்லை நான் இருப்பேன் பூமியில் தான். அப்போ நான் உனக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். ஆனால் நீ அவனோட சிஷ்யனாக இருக்கிறதுக்கு சிஷ்யன்னு நீ சொல்லிக்காத. நீ எல்லாம் செய்கிறதெல்லாம் அவரோட சிஷ்யன்னு சொல்லிட்டு ஒரு நடனமே. நான் காயத்ரி தினம் நான் போகிறேன், யாருக்கானு இந்த ரகசியம் தெரியணுன்னா, நிஜமாக வேணும்னா நான் சொல்லி தருவேன் அப்படின்னு அவரோட உபதேச வார்த்தை சொல்லியிருக்கு. யஜ்யம் பசுபந்த யஜ்யம் பாகியத்தில் நடக்கிற பசுவதை இல்லை. நன்னா புரிஞ்சுக்கோ. ஆடு பலி இதெல்லாம் இந்த யஜ்ய விதானத்தில் சொல்லப்பட்டுள்ளதோ அதை அப்படியே அனர்த்தம் பண்ணிட்டு நம்ம பண்ணுறோம். அப்புறம் நம்ம இதுவே சொல்லுவோம், வைதிக இம்சை இல்லை, அது தப்பு கிடையாது அப்படின்னு நம்மளே ஒரு சால்ஜாப்பு சொல்லிக்கிறோம். பரம மூர்க்கத்தனம் நமக்கு. இதை மகா பண்டிதர்கள்ட்ட போய் நம்ம இந்த தேசத்தில் நிறைய பேர் இருக்கா, அவள்கிட்ட நம்ம போய் இதை போய் சொல்ல முடியாது. அவள் சொன்னாலும் கேட்க மாட்டா. நம்ம அவள் வழிக்கு போக வேண்டாம். பசுவதன்னு சொல்லப்பட்டது நம்ம சரீரத்தில் உள்ள அந்த ராட்சச பிரவருத்தியை தான் சொல்கிறது. அஜமும் வேதமும் அப்படின்னா சகிப்புத்தன்மை இல்லாதது. நம்மளோட சகிப்புத்தன்மையை கண்ட்ரோல் செய்கிறது. ஆனால் நம்ம எல்லோரும் என்ன பண்ணுறோன்னா, அது மனசு போகிற வழியில் நம்ம போகிறோம். இது ஆடு பலி தரோம். அநேக விதத்தில் நம்ம ஒவ்வொன்று இதையும் பலி தரோம். பலியை தரும்போது என்ன பண்ணுறோம், ஒரேடியாக அதை கட் பண்ணுறதில்ல. அதை மெதுவாக சின்ன சின்னதாக பண்ணுறோம். அப்படின்னா என்ன, உன்னோட கோரிக்கையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக விடு, கொஞ்சம் கொஞ்சமாக கோரிக்கை இல்லாமல் இரு அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் நம்ம நாக்கோட ருசிக்காக அதெல்லாம் நம்ம சாப்பிட்றோம். மனுஷ ஜாதியில்
தூசு படித்து போயிடுத்து. அதை புரிஞ்சுக்கோங்க. இந்த தூசு படிஞ்ச ஆலோசனையை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் கொண்டு வரணும். தர்மத்தில் மிருக குணத்தை தான் பலியாக போடணும். அந்த மிருக குணத்தை உங்கள்கிட்டேருந்து விலக்கி விடு. இதை அவளுக்கு சொல்கிறதுக்கு உனக்கு தம் இல்லை. சூரியனை మార్గదీశமாக வச்சுட்டு பேதிஞ்சாரு. பீஷ்மர் உத்தராயண மார்க்கத்தில் பிரவேசித்தார். மனுஷாலோட ஆலோசனை ரொம்ப தூரமாக அதை அதீதமாக போயிடுது. ஆகாரத்துக்காக வச்சு மாம்சத்தை வெட்டுறதும் ஒரு பழக்கமாக போயிடுது. சூரியன் மார்க்கத்தில் இருக்கும்போது பீஷ்மர் அவரோட சரீரத்தை விடுறார். அதாவது மோட்ச காமியம் இல்லாத எதுவுமே வேண்டாங்கிற இருக்கிறவா சூரியன் உபாசனம் மூலமாக இந்த உயிரை விடுவா. எப்போ ஆத்தியாத்மியத்தில் ஒரு ஆர்வம் இல்லாதவ கையில் யஜ்யம் போயிடுத்தோ அவள் பலி தரதை ரொம்ப கரெக்டுன்னு ஆர்கியூ பண்ணுறா. அதாவது முதல்ல குதிரை ஆடுன்னா அப்புறம் குதிரை இப்படின்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டா. வாக்கு சக்தி மனுஷாளுக்கு இன்ன நாளைக்கு வாக்கு சக்தியை எப்படி உபயோகிக்கணுங்கிறது தெரியல. வாக்கு சக்தி உன் கோரிக்கையை தீர்க்கும், அதை நீ புரிஞ்சுக்கல. உன்னோட வாக்கு பிரபஞ்சத்திற்கு ஒரு மருந்தாக வேலை செய்யணும். அது வேத வாணி, பிரபஞ்சம் மொத்தத்துக்கும் மருந்தாக அதை உபயோகப்படணும். பிரபஞ்சத்தில் இது இருக்குது. நம்ம இப்போ ஒரு மருந்து பண்ணணுன்னா என்ன பண்ணணும்? இடிப்போம், அப்புறம் அரைப்போம், அப்புறம் பண்ணுவோம், அதை வேக வச்சு அப்புறம் பஸ்மம் பண்ணுவோம். 4 ஆக்டிவிட்டி நடக்கிறது. வாணி தான் காமதேனு, வாக்கு காமதேனு. மருந்து ஆகிறதுக்கு எப்படி இடித்து அரைச்சி காய வச்சு பஸ்மம் பண்ணுறோமோ அதை கவனி. மந்திர உச்சாரணம் நம்ம இதெல்லாம் ஒன்றுமே தெரியாமல் மந்திரம் பண்ணி ஹோமம் பண்ணினா அது நிர்வீரியம் ஆறுது. வாக்கில் கடுமையான ஒரு கண்ட்ரோல் வேணும். இங்கே மௌனமாக இரு அப்படின்னா இங்கே மௌனமாக இருக்க மாட்டேன், வீட்டில் போய் மௌனமாக இருப்பேன். உன்னை என்ன சொல்கிறது? காலேஜ்லேயும் மௌனமாக இருன்னா இருக்க மாட்டான். எப்போ பேசணுமோ அப்போ பேசணும், எப்போ பேச வேண்டாமோ அப்போ பேசக்கூடாது. உன்னோட பாஷை மிருது பாஷையாக இருக்கணும், இன்னொருத்தருக்கு அது இதமாக இருக்கணும். அதே கோமேதகம் யஜ்யம். விசுத்தி சக்கரமில்கிட்ட உனக்கு ஆதிபத்தியம் வரணும். 16 அக்ஷரம் ஆலேருந்து அஹ்வர, இதான் கோமேதக யஜ்யம். சொர்க்கீய வார்த்தாவரணம் வரும். அது வார்த்தாவரணம் வரத்துக்கு உன்னோட வாக்கு கண்ட்ரோலில் வச்சுக்கணும். நீ இன்னொருத்தருக்கு எதமாக ஒரு மதுரமாக பேசணும். அப்படி மதுரமாக பேசுகிறவா எங்கே இருக்காளோ அங்கேயே சொர்க்கம்தான். யஜ்யம் பண்ணும்போது கர்மகாண்டம் தெரியணும். மறுபடியும் சொல்கிறேன், வாக்கு மதுரமாக இருக்கணும்.
உன்னோட வாக்கு மற்றவாளுக்கு ஒரு மருந்தாக வேலை பண்ணணும். இதை ஒரு கோரிக்கையை நீ மனசில் வச்சுட்டு யஜ்யம் பண்ணு, பிரபஞ்சம் சொர்க்கம் ஆகும். ராட்சச பிரவர்த்தி போகணும். இதுதான் அஸ்வமேத யஜ்யம். ஜெய் குருதேவ்.